அடுத்தது சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? ஒரு 3-4 வருட காலமாக இவங்களுடைய சந்தோஷத்தை இழந்துட்டாங்க. சிரிக்க கூட இல்லை, சிரிக்க கூட முடியல. அந்த அளவுக்கு இவங்களுக்கு நிறைய சிரமங்கள் இருந்துச்சு. ஸோ ஏதோ ஒரு வாகனம் வாங்குறாங்கன்னா அது சிவப்பு கலர் வாங்குறதுக்கான, சிவப்பு மஞ்சள் கலந்த கலர் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஸோ இது இந்த கலரில் தான் வாங்கினா ரொம்ப நல்லது. அவன் பெரிய யாரோ ஜாதி மதம் என்ன, நீ தப்பு பண்ணுற உன்னை அடித்தேன் அப்படிங்கிற ஒரு இயல்பான தாட் இருக்கும். ஸோ இப்படி பண்ண மூலமாக நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பாங்க. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களுக்கு பிரச்சனைனா நைட்டு 11 மணிக்கு கூட்ட கூட இந்த வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வந்துட்டேன் தோழி அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசிச்சிட்ருக்கிற உங்களுடைய ஃபேன் நீங்கள் அப்படின்ற சொல்கிற அளவுக்கு எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் இந்த அளவுக்கு வந்து பிரபலமாகி அவ்வளோ அழகான உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னும் என்ன உங்களுக்கு கொடுக்கலாம், என்ன சொல்லலாம் அப்படின்னு எங்களை நீங்கள் வந்து ஆவல் தூண்டுற அளவுக்கு எங்கள் சேனலை அவ்வளோ அழகாக கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு முதல்ல ஒரு நன்றி. நிறைய ஜோதிட விஷயங்கள் நிறைய பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி இந்த குரு பெயர்ச்சி பலன் எல்லாருக்கும் தேவைங்க. அது குரு பெயர்ச்சி வரப்போகுது. அந்த குரு பெயர்ச்சியில் ஏராசி எப்படி இருக்கும்னு எல்லாரும் ஆவலாக ஆசையாக காத்துட்ருப்பீங்க. அதுக்காக ஒரு அருமையான ஒரு ஜோதிடர், வாழ்க நலமுடன் டிஜே சுந்தர பாண்டி அவர்களை நம்ம சந்திக்க போகிறோம். குரு பெயர்ச்சி பலன்களை அவ்வளோ அழகாக அந்த 12 ராசிக்கும் அவர் எவ்வளோ அழகாக சொல்ல போகிறாரு அப்படின்றத நான் மட்டும் இல்லை, நீங்களும் கேட்க போகிறீங்க. அதை கவனமாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத உங்களுக்கும் புரியும். ஓகேவா? அவரை சந்திச்சிருவோமா? வாங்க அவரை பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்ல குரு பெயர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான ஒரு மஞ்சள் கலரில் ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா குருக்கு பிடிச்ச கலர் அது. எனக்கு ஒன்று தான் தெரியணும், குரு பெயர்ச்சி எப்போ வருது, அது என்ன, இந்த குரு பெயர்ச்சி என்ன ஸ்பெஷல் அப்படின்றது. நீங்கள் முதல்ல என்றைக்கு குரு பெயர்ச்சி, அது என்ன ஸ்பெஷல் கொஞ்சம் சொல்லுங்கள் மக்களுக்கு. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி குரு பகவான் வந்து ஒரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு ஒரு வருடத்துக்கு ஒருக்க நடந்து செல்வார், கடந்து செல்வார்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம், இந்த 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சியானது கரெக்டாக வருகிற ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் நம்முடைய மிதுன ராசியில் இருக்க குரு பகவான் கடக ராசிக்கு வர்றார். ஸோ காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம் கடகம். ஸோ இந்த கடகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீர் ராசின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நவகிரகத்தில் மிகப்பெரிய சுப கிரகம் யாருன்னா நம்மளுடைய குரு தான். ஸோ இப்படிப்பட்ட குரு பகவான் இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா கடகத்துக்கு வரும்போது எல்லா ராசிக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். ஸோ ஏன் இந்த வருடம் மட்டும் அப்படி கொடுக்காரு அப்படின்னா, குரு கடகராசியில் தான் உச்சம் அடையும். கடகராசியில் தான் உச்சம், நல்ல வில்பவர். அதாவது இப்போ நீங்கள் இருக்கீங்க, இல்லை நான் இருக்கேன்னா, நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், எல்லா வீட்டுக்கும் போவோம். ஸோ நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போனேன், அதை நம்ம வீடாக பார்ப்போம், அப்படியே பிடிச்ச மாதிரி இருப்போம், ஃப்ரீ மைண்டாக இருப்போம், ஜாலியாக இருப்போம், நம்மளும் ஜாலியாக இருப்போம், அவங்களையும் ஜாலியாக வச்சுக்கிறோம். ஸோ அது ஏன் எல்லா வீட்டுக்கும் போகும்போது இந்த வீட்டுக்கு மட்டும் ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, அந்த வீடு நம்ம மனசுக்கு பிடிச்ச வீடு. அப்போ பிடிச்ச வீட்டில் போய் உட்காந்துட்டு என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாமே சந்தோஷமான விஷயம், நம்மளும் சந்தோஷமா இருப்போம், அவங்களுக்கு என்னென்ன தேவையோ சந்தோஷமா வச்சுக்கணும் அந்த மாதிரி. ஆமாம், அது வந்து குருவோடைய இயக்கம். அப்போ குருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு பார்த்தீங்கன்னா கடகராசி. ஸோ கடகராசிக்குள்ளே உச்ச வீட்டில் உட்காந்து அவர் ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லுவோம். குரு எந்த வீட்டில் இருக்காரோ ஒவ்வொரு ராசிக்கு அவர் எத்தனாம் வீடுன்னு சொல்லி பார்ப்போம். அந்த ராசியின் அடிப்படையில் உள்ள அவருடைய இடத்துடைய மதிப்பையும் கூட்டுறாரு. ஸோ இந்த வட்டம் அவருடைய பார்வை, உச்ச பார்வை மூலமாக முடியாது, என்னால் செய்யவே முடியாதுன்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள், எனக்கு நடக்கவே நடக்காதோ அப்படின்னு நினச்சிக்கிற விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடை குரு பகவான் செய்து கொடுக்க போகிறார். வெரி குட் சார். நல்லா ரொம்ப அழகாக சொன்னீங்க. அடுத்தது சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? சிம்ம ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்தார். ஸோ இப்போ ராசிக்கு கரெக்டாக 12ஆம் இடத்துக்கு விரயஸ்தானத்துக்கு வருகிறார். ஸோ விரயஸ்தானத்துக்கு வந்தால் எதுவும் பிரச்சனை வந்துடுமா? ஏற்கனவே நாங்கள் எல்லா பிரச்சனையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், பிரச்சனையே எங்களுடைய வாழ்க்கையாக ஓடிக்கிருக்கு, என்னங்க ஒன்றும் நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கு எதுவும் மைண்டில் செட் ஆகலைங்க அப்படிங்கிற நிலைமையில தான் இருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க
இந்த ஒரு வருட காலமாக இவங்களுக்கு இருக்க மன அழுத்தம் அவ்வளோ பெரிய மன அழுத்தம். ஏன்னா ராசியில் கேது இருக்க. ஸோ கேது ராசியிலேருந்து எது செஞ்சாலும் தடை, எது செஞ்சாலும் போராட்டம் அப்படிங்கிற நிலைமையில் தான் இவங்களுக்கு கடந்த காலங்கள் இருந்துச்சு. ஸோ இந்த நிலை மாறப்போகுது. இவங்க எதிர்பார்க்குற விஷயம் என்னென்னா, சார் சந்தோஷமாக இருந்தால் போதும் சார், ஒரு 4 பேர் நல்லவங்க என் கூட இருக்கணும். ஏன்னா இருக்கிறவன் எல்லாமே கூட்டாளி எல்லாமே ஃப்ராடு, ஏமாத்துறவன், என்னை கஷ்டப்படுத்துறவன், இப்படியே தான் இருக்காங்க. ஸோ எனக்குன்னு ஒரு 4 நல்ல உள்ளங்கள் வேணும், என்னை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு அன்பான உறவு வேணும். நான் சிரிச்சம் ரொம்ப வருஷம் ஆச்சு சார். கிட்டத்தட்ட சிம்மராசிக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தது சனி பகவான் கும்பராசி உள்ளே வந்ததுலேருந்து ஒரு 3-4 வருட காலமாக இவங்களுடைய சந்தோஷத்தை இழந்துட்டாங்க. சிரிக்க கூட முடியல. அந்த அளவுக்கு இவங்களுக்கு நிறைய சிரமங்கள் இருந்துச்சு. ஆனால் சிம்மராசிக்காரங்க ஆனால் அப்பயுமே வெளி தோற்றத்தில் தெரியாது, அந்த தோற்றம் தெரியாது. அப்படியே எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ வலி இருந்தாலும் அதை உள்ளே வச்சுக்கிட்டு வெளியே கம்பீரமாக இருப்பாங்க. என்னன்னாலும் மண்ணு, நீ கிரகம் அடி இல்லை மனுஷன் அடி, நானாக தான் இருப்பேன் அப்படின்னு சிங்கிளாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு சிம்மாசனத்தில் உட்காந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் உள்ளே அவ்வளோ போராட்டம் குதிரை மாதிரி ஓடும். அவ்வளோ பிரச்சனை ஓடுதே, என்ன பண்ண போகிறோன்னு தன்னுடைய குடும்பத்தை பற்றி அதிகமாக சிந்திக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா சிம்மராசிக்காரங்க. ஸோ இப்படிப்பட்ட நம்மளுடைய சிம்மராசிக்கு சந்தோஷம் நிலையாக இருப்பதற்கான வாய்ப்பை குரு பகவான் இவங்களுடைய 4ஆம் இடத்தை தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்த்து இவங்களுக்கு சந்தோஷத்தை நிலை செய்ய போகிறார் என்பது உண்மை. வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுற நம்முடைய சிம்மராசிக்காங்க உறுதியாக இந்த காலகட்டங்களில் கார் வாங்கினாலும் சரி, பைக் வாங்கினாலும் சரி, ஸோ ஏதோ ஒரு வாகனம் வாங்குறாங்கன்னா அது சிவப்பு கலர் வாங்குறதுக்கான, சிவப்பு மஞ்சள் கலந்த கலர் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஸோ இது இந்த கலரில் தான் வாங்கினா ரொம்ப நல்லது. ஆமாம், இப்போ அவங்க நம்ம வீடியோ பார்க்கும்போது கூட அவங்க ஒன்றும் சிவப்பு கலர் ட்ரெஸ்ஸு இல்லை மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸு இப்படி போட்டிருக்கலாம், அதில் பக்கத்தில் அந்த கலர்ஸ் ஏதாச்சும் அவங்க கூட இருப்பதுக்கான வாய்ப்பெலாம் உண்டு. அப்போ தான் குருவோட இயக்கம் அவங்களுக்கு இயங்க போகிறது என்பதை உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்கலாம்னு பார்க்குறோம். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நம்முடைய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கிறவங்களுக்கு, கடன் மேலே கடன் வாங்கிட்டேன், ஸோ நண்பர்களுக்காக உறவுக்காக நம்மனவங்களுக்காக வாங்கி கொடுத்து கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கிறாங்கன்னா அந்த பிரச்சனை வெளியே வந்துடுவாங்க. படிப்படியாக இந்த வருடத்தில் இவங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கடனை படிப்படியாக அடைத்து கடன் இல்லாத வாழ்க்கை இருப்பாங்க. சார் கடனே இல்லை, நோய் தான் சார் இருக்குது அப்படின்னு நினச்சாங்கன்னா நோய் நொடி இல்லாமல் ஒரு சிரமங்கள் இல்லாமல் சிறப்பாக இருக்கக்கூடிய பாக்கியம் நம்முடைய சிம்மராசிக்கு குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக இவங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டை மகர ராசியை பார்க்கறதுனால இவங்க உடல் ஆரோக்கியம் அதே போல் கடன் இந்த 2லேருந்து விடுதலை போகிறாங்க. அதே போல் மற்றவர்கள் பிரச்சனையை போய் தலையிட்டு தனக்கே பிரச்சனையை உருவாக்குனவங்க தான் சிம்மராசிக்காரன். ஆமாம், இப்போ ரோட்டில் போய் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், போய் ஒரு 2 பேர் சண்டை போடுறாங்க, 2 பேர் சண்டை போட்டுருக்காங்கன்னா சிம்மராசியும் சரி மேசராசியும் சரி இறங்கி நின்று அந்த பிரச்சனை என்னன்னு பார்த்து தப்பு எவன் கண்ணு உங்கள் மனசுக்கு யார் தப்புன்னு தோடுதோ அவன் யார் என்னெல்லாம் போகக்கூடாது. சப்பு 4 வச்சு ஓரம் போகிறான், என்னடா நீ சண்டை போட்டுருக்க, அந்த பிளேட்டை ஏன்டா உங்களுக்கு இருக்க அப்படின்னு சப்புன்னு 4 உப்பு வச்சுட்டு தான் போவாங்க. அவங்க அவன் பெரிய யாரோ ஜாதி மதம் என்ன, நீ தப்பு பண்ணுற உன்னை அடித்தேன் அப்படிங்கிற ஒரு இயல்பான தாட் இருக்கும். ஸோ இப்படி பண்ண மூலமாக நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பாங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா நண்பர்களுக்கு பிரச்சனைனா நைட்டு 11 மணிக்கு கூட்டா கூட இந்த வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்துட்டா தோழி அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க. ஸோ இதனால் இவங்க போனால் அவங்களுக்கு லாபம், ஆனால் இவங்க போனதுனால இவங்களுக்கு கேஸ் ஆகிருக்கும், ஏதாவது கோர்ட்டு மூலமாக பிரச்சனை, போலீஸ் மூலமாக பிரச்சனைலாம் நிறைய சந்திச்சிருப்பாங்க. சில சிம்மராசிக்காரங்க அவமானப்பட வேண்டிய சூழ்நிலைலாம் ஏற்பட்டுரும். இவங்க தப்பே செய்யாமல் இவங்க மேலே வீண் பழி போட்டிருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட எல்லா விதமான தடைகளையும் எல்லா விதமான அவமானங்களையும் தகர்த்தெறிஞ்சு சனி பகவானுடைய பார்வையும் நிப்பாட்டி குரு என்ன பண்ண போகிறாரு, சனி பகவானை 9ஆம் பார்வையும் பார்க்கறதுனால சிம்மராசிக்காரங்க சிரமமே இல்லாமல் சிறப்பாக வாழக்கூடிய பாக்கியம் குரு பகவான் உறுதியாக கொடுக்க போகிறாரு. ராசியில் கேது இருக்கிறதுனால அந்த கேது பகவானுடைய தாக்கம் சிறிது இருக்கும், ஆனால் பெரிய மாற்றங்களை இந்த குரு பயிற்சி காலங்களில் நம்ம சிம்மராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம். வெரி குட், ரொம்ப நல்லா இருக்குது சிம்மராசிக்கு நீங்கள் சொல்லும்போது. ரொம்ப நன்றி. சிம்மராசி பிரச்சனையெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க, இனிமேல் ஒன்றும் இல்லை. சிங்கம் சிங்கிளாக தான் வரும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி நீங்கள் சிங்கிளாக இருந்தே எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுவீங்க. தைரியமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து நம்ம சாரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனை என்ன, ஏன் இப்படி நம்ம இப்படியே இருக்கோமே, அதுக்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் பிறக்காதானா கண்டிப்பாக நீங்கள் இவரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு விடிவு காலம் பிறக்கும். சாரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ. வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து
சாரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஜாதகத்தில் ஏதாவது டவுட்டு நான் கேட்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நேரில் போனீங்கன்னா பெட்டர், இல்லை போக முடியலன்னா ஆன்லைன்லேயும் சார் பார்க்குறாங்க. ஓகேவா? ஹாப்பியாக இருங்க, கவலைப்படாதீங்க. தேங்க்யூ.